ஒருவேளை டோனி ஸ்டார்க் ஒரு ஈவில், ரீட் ரிச்சர்ஸ் ஒரு குட் பர்சன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? என்னடா சொல்ற? இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் டோனி ஸ்டார்க் ஒரு பெரிய ஆளு, இந்த வேர்ல்டுக்காக ஒரு லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு ஆளு. ரீட் ரிச்சர்ஸை இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அவர் ஒரு ஜீனியஸான ஆளு, அவர் லைஃபையும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் டோனி ஸ்டார்க் அளவு இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல டோனி ஸ்டார்க்கும் ரீட் ரிச்சர்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, இதுல யார் பெரிய ஆளு அண்ட் யார் ஜீனியஸான ஆளு அப்படியெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது மூலமா மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக்கோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். என்னதான் டோனி ஸ்டார்க் ஒரு பெரிய பணக்கார, ஒரு பெஸ்ட் சூப்பர் ஹீரோ, ஒரு பிளே பாய், ஜீனியஸால ஆளா இருந்தாலும் அவர் சின்ன சின்ன டிசிஷன்ஸ் கண்டிப்பா தப்பா எடுப்பாரு. அது மூலமா பெரிய வில்லனே கிரியேட் பண்ணுவாரு. எக்ஸாம்பிளுக்கு அல்டான் ஆகட்டும், அவருக்கு கிரியேட் ஆன பல வில்லன்ஸ், தானோஸ் அவருக்கு கூட ஒரு சின்ன கனெக்ட், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு. நீங்க கொஞ்சம் ஒத்து பார்த்தாலே, டீப்பா நோட்டீஸ் பண்ணாலே அவர் சில விஷயங்கள் தப்பா தான் எடுப்பாரு. இது மூலமா அவரோட ஜீனியஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். பல முறை அவெஞ்சர்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. இது மூலமா சிவில் வாரே ஆரம்பிச்சிருக்கு. சில முக்கியமான விஷயங்களை தப்பா புரிஞ்சுக்கிற ஒரு ஆளு, அதாவது ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ண, ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்னு நினைச்சா, ஒரு விஷயத்த ஜெயிக்க நினைச்சா அது ஹாமான ஒரு இதுலயே மக்களை முன்னேற்ற நினைச்சா அது ஒரு கஷ்டமான வழியாவே அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் பண்ணிருக்காரு. இப்போ மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக் ரிச்சர்ஸ் கிட்ட வந்தோம்னா ரொம்ப குட்டான பர்சன். அவரோட ஜீனியஸ் லெவல் சொல்லணும்னா இது வரைக்கும் மார்வல் யூனிவர்ஸ்லயே ரொம்ப பெரிய ஜீனியஸ்னா அது ரீட் ரிச்சர்ஸ் தான். நீங்க இப்ப வரப்போற ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்லயும் டூம்ஸ்டே, சீக்ரெட் வார்ஸ் படத்துல கண்டிப்பா பாப்பீங்க. ஒரு டோனி ஸ்டார்க் மாதிரி ரொம்ப அவசரப்படக்கூடிய ஆளோ அல்லது ஒரு விஷயத்த ஹாமா தான் இது பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆளை கிடையாது. எல்லாத்தையுமே காமா, ஸ்ட்ராட்டஜிக்கலா, மேத்தமெட்டிக்கலா எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அதுதான் இவருக்கு ஒரு பெரிய பவர்னே சொல்லலாம். நீங்க யோசிக்கலாம், டோனி ஸ்டார்க்கோட ரீட் ரிச்சர்ஸ் கொஞ்சம் தான் அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு டோனி ஸ்டார்க் தான் பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் டோனி ஸ்டார்க்கோட மைண்டையும் ரீட் ரிச்சர்ஸோட மைண்டையும் எடுத்துப்போம். அதாவது அவங்களோட லைஃப் பர்பஸ் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். டோனி ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வெப்பன் கிரியேட் பண்ணணும், அந்த வேர்ல்டை அதை காப்பாற்றணும், வேர்ல்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம போகணும். அதுதான் ஒரு லைஃப் பர்பஸா வச்சிருப்பாரு. இதுக்கு ஒரு வெப்பனை செய்யணும் அப்படின்னு வச்சிருப்பாரு. அவரோட ஃபேக்டரி ஃபுல்லாவே ஒரு வெப்பன் செய்யறதாகவும், அவரோட மைண்ட் ஃபுல்லா வெப்பன் செய்யறதுல தான் இருக்கும். ரீட் ரிச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவர் இந்த வேர்ல்டை மாடர்னைஸ் பண்ணணும், எல்லா மக்களுக்கும் ஹோப் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட லைஃப் பர்பஸ். அவங்க இல்லைனாலும், ஒரு வெப்பன் இல்லைனாலும், உலகம் எந்த மாதிரியான கட்டத்துக்கு போனாலும் மக்கள் அவங்களே சர்வே ஆக்கணும், அவங்களுக்கு அது வந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப்பை மட்டும் தந்தா போதும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மைண்ட்ல இருக்க, அதாவது ரீட் ரிச்சர்ஸோட ஃபண்டாஸ்டிக்கோட மைண்ட்ல இருக்க ஒரே விஷயம். பார்த்தா டோனி ஸ்டார்க்கோட ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இன்னும் நல்லா யோசிச்சது ரீட் ரிச்சர்ஸ் தான். அது ஸ்டார்க் ஒரு வெப்பனை செஞ்சு அந்த வெப்பன் மூலமா உலகத்தை காப்பாற்ற, டோனி ஸ்டார்க் அந்த வெப்பனை இல்லைனாலும் மக்களே அவங்களை காப்பாற்றிக்க ஹோப் தரதுக்கு தான் ஜஸ்ட் மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக் நினைச்சாரு. இது மூலமா ஸ்டார்க்கோட ஈவில் சைடு என்னன்னு, ரீட் ரிச்சர்ஸோட சைடு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது இல்லாமல் ரீட் ரிச்சர்ஸுக்கும் ஒரு பேட் சைடு இருந்திருக்கும், ஸ்டார்க்கும் ஒரு குட் சைடு இருந்திருக்கும், தனித்தனி காமிக்ஸாவோ வாட்டிஃபாவோ இருந்திருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் வேணா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.